எல்லாம் அவன் செயல் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன் நான். மனிதர்களால் எந்த செயலும் நடைபெறுவது இல்லை. செயலை செய்வது நாமாக இருந்தாலும் அதை இயக்குகின்ற சூத்திரதாரியாக ஒருவன் இருக்கிறான். அந்த எல்லையற்ற பரம்பொருள்தான் நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் காரணமாக இருக்கிறான் என்பதை கடந்த அரை நூற்றாண்டு காலமாக என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே இருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னதான் முயற்சி செய்தாலும் கூட நமக்கென்று ஒரு விதியை இறைவன் நிர்ணயித்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் விதி என்பது கூட இறைவன் நிர்ணயிப்பது அல்ல. புறநானூற்றிலே ஒரு புலவன் ஒரு பாட்டு பாடினான். அவன் ஒரே பாட்டு தான் பாடினான். உலகம் பூரா இன்னைக்கு அவன் பாட்டு அவ்வளவு பிரபலமாயிருக்கிறது. அவன் வேறு எந்த பாட்டும் எழுதியதாக தெரியவில்லை. ஒருவேளை எழுதி இருக்கலாம், நமக்கு கிடைக்கல. அவன் எழுதியதாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திலே சிவகங்கையிலே இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலே மகிபாலன்பட்டி என்று ஒரு சின்ன சிற்றூர். அந்த மகிபாலன்பட்டியிலே பிறந்தவர் தான் கணியன் பூங்குன்றனார். கணியன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், கணித்து சொல்லக்கூடியவர்கள். எதை கணித்து சொல்லக்கூடியவர்கள் என்றால், கணிதத்தையும் வானியலையும் சேர்த்து கணித்து நம்முடைய செயல்பாடுகளை கணித்து சொல்லக்கூடியவர்களை கணியர்கள். இப்ப ஜோசியர்கள்னு சொல்றோம். அந்த காலத்தில் கணியர்கள் ஆருடம், அவர்கள் சொல்லக்கூடிய ஜோசியத்தை ஆருடம் என்று, ஜோசியம் என்பது வடமொழி, ஆருடம் என்பதுதான் அழகான தமிழ் மொழி. அதை கணித்து சொல்லக்கூடியவர்கள் கணியர்கள். ஒரு காலத்திலே ஜோசியம் உண்மையாக இருந்தது. இன்றைக்கும் ஜோசியம் உண்மையாக இருக்கிறது. ஆனால் ஜோசியர்கள் உண்மையா இல்லை. என் பையனுக்கு ரொம்ப நாளா திருமணம் தடைப்பட்டுட்டே இருந்தது. உடனே எனக்கு, நான் சைவ சித்தாந்தத்தை ஊன்றி படித்தவன். 4 வயதிலே திருவாசகத்தை என்னுடைய தந்தையார் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியனேர் கருட்செய்தான், உணாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இதை நான் படிக்கிற போது சத்தியமா எனக்கு 4 வயசு. எங்க அப்பா இதை கத்துக் கொடுக்கல, எதுக்குடா பெருசு நம்ம வதையங்குளையும் வாங்குது, போற காலத்துல படிக்க வேண்டியதெல்லாம் 4 வயசுல படிக்க வைக்கிறாரேன்னு அப்ப நான் வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு உலகம் பூராவும் இந்த திருவாசகத்தை சொல்லுகிற போது, உலகத்திலே எங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்களோ அவர்களெல்லாம் எழுந்து நின்று கைதட்டுவதை பார்க்கிற போது, நான் பேசுகிற தமிழ் என் தந்தையார் போட்ட பிச்சை என்கிற நினைவு எனக்கு வருகிறது. சைவத்தையும் தமிழையும் என்னுடைய 2 கண்களாக கொண்டு அரை நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து வருகிற எனக்கு பரிகாரங்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும், சைவ சித்தாந்தம் பரிகாரங்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. பரிகாரமே கிடையாது. ஆனா ஹோம் டிபார்ட்மெண்ட் சொன்னா தட்ட முடியுமா? நீங்க பாட்டு ஊர் ஊரா சுத்துறீங்க, நாடு நாடா போறீங்க, போறதெல்லாம் வாங்கி போட்டு போட்டு வயிறு தான் வீங்குச்சே தவிர, வாழ்க்கையில ஒரு பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு இது கூட இல்லாம, எண்ணம் கூட இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல ஜோசியரா போய் பார்ப்போம்னாங்க. சரி, ஹோம் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது எனக்கு ஜோசியம் உண்மைதான், ஜோசியத்திலே எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் ஜோசியர்கள் மேல நம்பிக்கை கிடையாது.
இருந்தாலும் வீட்டம்மாவுடைய தொந்தரவு பொறுக்க முடியாம பக்கத்துல நான் சேலத்திலே சீலநாயக்கம்பட்டியில் வசிக்கிறேன். பக்கத்தில் ஒரு ரிட்டையர்டு வாத்தியார் அருமையாக ஜோசியம் சொல்லுவார். அவர்கிட்ட போனேன். போய் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனோம். நானும் வீட்டம்மாவும் போனோம். பையனுடைய ஜாதகத்தை காமிச்சோம். அவர் ஒரு அரை மணி நேரம் பார்த்தாரு. எல்லா ஜோசியரும் போனோன்னு ஒன்று நம்மகிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனையில் தானே இருக்கிறீங்க அம்மா. ஏன்னா பிரச்சனை இருக்க போய் தானே உன்கிட்ட வந்திருக்கோம். பிரச்சனை இல்லைன்னா நான் எதுக்கு ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியத்தை போகிறோம்? யாராவது ஜோசியம் தான் வருத்தப்பட்டுக்காதீங்க. அதெல்லாம் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். ஏன்னா நீங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்களேனாரு. ஆமையா, அதனால தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். ஆனால் பையனுக்கு திருமணம் தட்டி போட்டுட்டே இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல நியாயமான ஜோசியர், 51 ரூபா தான் வைக்க சொன்னார். உடனே அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு. சரி, பணத்துக்காக பணம் பிடுங்குற ஆள் இல்லை, 51 ரூபா தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு ஜாதகத்தை கொடுத்தோம். ஜாதகத்தை புறம் பார்த்தாரு. பார்த்துட்டு அவருக்கு தட்சணை முதலே வச்சிடணும். ஏன்னா சில பேர் ஜோசியத்தையே கடன் சொல்லிட்டு போயிடுவான். அந்த அப்படி ஆளெல்லாம் நம்மளால இருக்கான். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். அதனால அந்த ஜோசியர் வேறமான ஜோசியர் முன்னாலேயே தட்சணைக்கு ஒரு தட்டு வச்சிருப்பாரு. அதை தட்சணையை வைங்கோ அப்படிம்பாரு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் சொல்லுவார். ஆனால் என்கிட்ட 51 வைங்க நேரம் 51 வச்சாச்சு. அவர் சொல்லிட்டு எல்லாம் பார்த்து சொன்னாரு, ஒரு 4 பரிகாரம் பண்ணணும். 4 பரிகாரம் பண்ணா போதுன்னாரு. என்னையா பரிகாரம் பண்ணணும்? முதல் பரிகாரம் அகஸ்தீஸ்வரத்தில் பண்ணணும். எங்க? நாகர்கோவில் தாண்டி கடற்கரை ஓரமா இருக்குது. அகஸ்தீஸ்வரத்தில் பண்ணணும். 2வது பரிகாரம் காளஹஸ்திக்கு போகணும். 3வது பரிகாரம் திருச்சி வரணும். நான் கேட்டேன், நமக்கு தான் வாய் சும்மா இருக்காதே. எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க, உனக்கு பலமும் நாக்கு தான், பலவீனமும் நாக்கு தான். நான் சும்மா இல்லாம ஏஞ்சாமே அகஸ்தீஸ்வரத்தை முடிச்சுட்டு அப்படியே திருச்சி வந்துட்டு அப்புறம் காளஹஸ்தி போலாமே, போற வழி தான். என்ன நான் சொல்ற வழியில தான் போகணும், நீங்க போற வழியில தான் போகக்கூடாதுன்ட்டாரு. அகஸ்தீஸ்வரந்து காளஹஸ்தி போகணும், காளஹஸ்திலிருந்து திருச்சி வரணும், திருச்சியில இருந்து திரும்ப சென்னைக்கு போகணும். 4 கோயில் எழுதி கொடுத்தாரு. இந்த கோயிலில் போய் நான் சொல்ற பரிகாரம் ஒரு 1000-1500 ரூபா தான் ஆகும், அதை வச்சு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் ஒரு காரை எடுத்துட்டு போயிட்டோம். போய் முதல்ல அகஸ்தீஸ்வரம் போனோம். போய் காரை நிப்பாட்டிட்டு வாசல்லையே குருக்கள், அது கூட்டமெல்லாம் இல்லாத ஒரு கோயில். ஏன்னா குருக்களையா வெளியவே நின்றுட்டு இருந்தாரு. நான் காரை நிப்பாட்டிட்டு நாங்கள் 2 பேரும் இறங்கணும். வாங்க வாங்க, ஏன்னா காரில் போனால் ஒரு தனி மரியாதை இருக்கும். என்ன அதுக்காகத்தான் எல்லா இடத்துக்கும் காரில் போகிறது. என்ன மரியாதைக்காகத்தான். வாங்க வாங்க, எங்கேருந்து வர்றீங்க? என்ன, நான் சேலத்திலேருந்து வர்றேன். உங்களுடைய திருநாமம் என்ன அப்படின்னாரு. எனக்கு வெறும் நாமம் தான். என்ன ஏன்னா அவர் பெரிய நாமம் சாத்த போறாருன்னு அப்புறம் தான் தெரியும். என்ன எனக்கு வெறும் நாமம் தான் சாமி, என் பேர் சங்கர் நாராயணன். ஓ, நீங்க தான் அந்த டாக்டர் சங்கர் நாராயணனா அப்படின்னாரு. இவன் பெரிய ஜோசியனா இருப்பான் போல இருக்கு, உள்ளூர் ஜோசியனை விட அப்படின்னு பார்த்தா ஆன்லைன்ல அங்கிருந்து மெசேஜ் போயிடுச்சு. சேலத்துல இருந்து ஒருத்தன் குடும்பத்தோட ஒரு இளிச்சவாயன் வருவான். அவன்கிட்ட 2000 ரூபா வாங்கு. அந்த 2000 ரூபாயில 1000 ரூபாயை நீ எடுத்துக்கோ. 1000 ரூபாய் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இப்ப மோடி கொண்டு வந்தது அவனுக்கு தான் பிரயோஜனமா இருக்கு. ஆன்லைன்ல எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, இது மாதிரி 4 கோயிலையும் உட்கார்ந்து இருக்கிறது 4000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிடுறான். ஜோதிடம் உண்மையானது, ஆனால் ஜோசியர்கள் உண்மையாக இல்லை. இப்ப கணியன் என்றால் கரெக்டா கணிச்சு சொன்னாங்க. அந்த காலத்துல கரெக்டா கணிச்சு சொல்லுவாங்க. ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. இப்ப ரிட்டையர்டான வாத்தியார் பூரா ஜோசியர் ஆயிட்டாங்க. என்ன யாரும் ஜோசியர்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா எங்க ஊர்ல அப்படிதான் நடக்குது. ஏன்னா இங்க இருந்து ஒரு அம்மா ரிட்டையர்டான டீச்சரு சுவிட்சர்லாந்துல வந்து ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு தான் உண்மையிலே தெரியும், அது செத்தவனுக்கு தான் ஜோசியம் பார்த்துருக்குது. அது நமக்கு தானே தெரியும் அந்த உண்மை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் அங்கே போய் சொன்னேன், ஏன் இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது லோக்கல்லே ஒருத்தன் ஒரு 4 ஜாதகத்தை கொண்டு போனாங்க. அது செத்தவன் ஜாதகமும் இருந்திருக்கு. அவன் இவருக்கு 90 வயசு வரைக்கும் எந்த வியாதியும் வராதுன்னா, அவன் போய் சேர்ந்து 30 வருஷம் ஆச்சு. ஐயோ, மாற்றி கொண்டு போய் கொடுத்ததுக்கு அவர் ஜோசியம் சொல்லிவிட்டாரு. என்ன அதை அங்கே சொல்கிறேன் சுவிட்சர்லாண்டில், ஐயா இந்த அம்மா வந்து இங்கே ஜோசியம் சொல்லுது, அது உள்ளூர்லேயே செத்தவனுக்கு ஜோசியம் சொன்னது அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாதுல்ல.
இப்படி கதை ஓடிட்டு இருக்கு. அப்ப கணியன் என்றால் ஜோசியர்கள், கணித்து சொல்லக்கூடியவர்கள். அவன் ஒரே ஒரு பாட்டு தான் எழுதியிருக்கான். மகிபாலன்பட்டியிலே, சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டியிலே பிறந்த அந்த புலவன், புறநானூற்று புலவன் கணியன் பூங்குன்றன் எத்தனை பாட்டு எழுதினாலும் தெரியாது. நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே பாட்டு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது உலகம் பூரா ஃபேமஸ். நாசா விண்வெளி நிலையத்து வாசல்ல கூட எழுதி வச்சிருக்காங்க. ஜப்பான்ல ஒசாகா யூனிவர்சிட்டி வாசலையும் எழுதி வச்சிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் உலகம் பூரா இருக்கு. ஆனா அடுத்த வரியை நம்மால பார்க்க மாட்டோம். ஏன்னா அடுத்த வரி தான் சைவ சித்தாந்தம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதுதான் ஒரு சத்தியமான சைவ சித்தாந்த வாக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு தீமையோ நன்மையோ உங்களால தான் வருமே தவிர உங்களை நான் கெடுக்கணும்னு நினைச்சாலும் கெடுக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது தீமை வருகிறது என்று சொன்னால் நீங்க அதனுடைய ரூட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்க தான் காரணமா இருப்பீங்க. எனக்கு ஒருத்தன் சதா தீமை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா எப்பமாவது ஒருக்கா அவனுக்கு நாம ஏதோ ஒன்று பெரிய அவன் வஞ்சந்திக்கிற அளவுக்கு ஒரு தீமையை நம்ம பண்ணியிருப்போம். அதனால நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி நம்முடைய வினைகள் தான் நம்மை ஆளுகின்றன. நம்முடைய வினைகளின் வழிதான் நம்முடைய பயணம் நடைபெறுகிறது. எப்படி ஒரு காட்டாற்று வெள்ளம் ஒகேனக்கல்ல வெள்ளம் அடிச்சு வரும்போது அது எதிர்த்து ஏதாவது பரிசில் போக முடியுமா? நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதென்றே அதனால் வாழ்தல் மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னோடு வானம் தந்துளி தலையானாது கல்பொரு திறங்கும் மல்லற் பேர்யாற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தன மகளின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. முதவரியை தவிர வேற எவனும் படிக்க மாட்டான். நம்மால் முதவரி எப்படி ஆகா இவன் புறநானூறுலாம் தெரிஞ்சிருக்கானே, அவனுக்கு புறநானூறு தெரிஞ்சதே அந்த ஒரு வரி தான் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்ப ஒரே ஒரு பாட்டு எவ்வளவு உலகம் பூரா இன்னைக்கு வாழுது. அதற்கு காரணம் அது அவரவர் வினைகள் தான் அவருடைய வாழ்க்கையை அவரவர் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. அதனால இங்க வந்து நான் உட்கார்ந்து இருக்கேன்னா எந்த காலத்திலையும் நமக்கு தான் ஜென்மங்கள் பல இருக்குல்ல. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் மாணிக்கவாசர். ஒரு புண்ணிய ஆத்மா அவரே 16 பிறப்பு பிறந்தார்னா நம்ம வந்து 1000 பிறப்பு பிறந்திருப்போம் பாவத்தை கழிக்கிறதுக்காக. ஆக நம்முடைய வினைகள் தான் நம்மை ஆளுகின்றன. இறையருள் என்னை இங்கே இந்த மன்றத்திலே வந்து என்னை அமர்த்தி இருக்கிறது. அதனால் எல்லையற்ற இறையருளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது நண்பர் கோபால் காலையில் தான் எனக்கு போன்ல சொன்னாரு, ஐயா இன்னையோட உங்களுடைய ஒரு வீடியோ கிளிப்பிங் அவர் எடிட் பண்ணி போட்டது 15 லட்சம் பேர் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க அப்படின்னார். பழனி மலையை பற்றி நான் இங்கே தான் தருமபுரியில் செந்தில் நகர்லேயோ இதுலேயோ பேசும்போது அந்த கிளிப்பிங் வந்து ஐயா தான் அழைச்சாங்கன்னு நினைக்கிறேன். 15 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதை விட ஒரு ஆச்சரியமாக சொன்னார், 1 மணி நேரத்துக்கு ஏறத்தாழ 250-300 பேர் ஆவரேஜா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை. 15 லட்சம் பேர் பார்த்தாலும் என் பொண்டாட்டின்னு பார்க்கல. என்ன ஏன்னா வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எவ்வளவு பொடி வச்சு சொல்லிட்டோம் பாருங்க. இருக்கிற இடத்துல மதிக்க மாட்டோம். கற்றோருக்கு சென்ற இடத்துலலாம் சிறப்பு, இருக்கிற இடத்துல ஒருத்தர் மதிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அவையில் ஒரு மிகப்பெரிய மகான். நான் தலைப்பு கொடுக்கும்போது தலைப்பு நான் தான் கொடுத்தேன். ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். சேக்கிழார் செந்நெறி என்று கொடுத்தேன். எங்கள் அப்பா எங்க இருந்தாருன்னா முதுகில் ஓங்கி அற விட்டுருப்பார். ஏனென்றால் சேக்கிழார் பெருமானை சேக்கிழார் பெருமான் என்கிற அடைமொழி, எம்பெருமான் சொல்றோம்ல, கடவுளுக்கு இணையாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய மகான் சேக்கிழார் பெருமான்.
அதனால அவருடைய பேரை சொல்லுகிற போதெல்லாம் பெருமான் என்பதையும் சேர்த்து தான் சொல்லணும். சம்பந்த பெருமான், சுந்தர பெருமான், அப்பர் பெருமான், அதே மாதிரி சேக்கிழார் பெருமான் தான் சொல்லணும். நான் சேக்கிழார்னு படித்தேன்னா எங்கள் அப்பா பின்னால் அடிப்பார். நான் பல தடவை அடி வாங்கி தான் அதை திருத்திக்கிட்டேன். எந்த இடத்திலையும் சேக்கிழார் என்று நான் சொல்ல மாட்டேன், சேக்கிழார் பெருமான் என்று தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் ஒருவருக்கு என்ன மரியாதை கொடுக்கிறீர்களோ அந்த மரியாதை தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அது சின்ன பையனா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மரியாதையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த மரியாதை தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் சேக்கிழார் செந்நெறியினுடைய முதல் அரிச்சுவடி பாடம். பெண்களை பற்றி சொல்லுகிற போது வள்ளுவர் என்ன சொன்னாரு? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யன பெய்யும் மழை. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. பெண்களை அவள் இவள் என்று ஏகவசனத்திலே தான் திருவள்ளுவர் சொன்னார். இளங்கோவடிகள் கற்புக்கரசி கண்ணகியை பற்றி சொல்லுகிற போது இவளோ கொங்கச் செல்வி குடமுளையாட்டி, இவளோ. வள்ளுவனும் பெண்களை அவள் இவள் என்று ஏகவசனத்திலே தான் எழுதினான். இளங்கோவடிகளும் அவள் இவள் என்று ஏகவசனத்திலே தான் எழுதினார். சரி, பின்னால கம்பன் வந்தான்ல, அவனும் என்ன சொன்னான்? கம்பனும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அவள் இவள்னு தான் சொன்னான். நான் இன்றைக்கு இந்த மேடையிலே சொல்லுகிறேன், பெண்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் சொல்கிறேன், பெண்களுக்கு அவள் இவள் என்று ஏகவசனத்திலே தான் தமிழிலே உள்ள அத்தனை கவிஞர்களும் பாடினார்கள். அந்த மரபை முதலாக உடைத்து அதை தலைகீழாக மாற்றியவர் சேக்கிழார் பெருமான். இன்றைக்கு மீடியாவில் எல்லாம் பத்திரிகையா இருக்கட்டும், ஊடகமா இருக்கட்டும், ஏன்னா இப்ப ஒரு பொண்ணு அழகா கலைவாணியுடைய அம்சமா வந்து பாடிச்சுல, அதை பற்றி சொல்லுகிற போது அந்த பொண்ணு பேர் என்ன? சுஸ்மிதா. சுஸ்மிதா இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்ச்சியில் கடவுள் வாழ்த்து பாடினால்னு சொல்ல மாட்டாங்க. டிவியா இருக்கட்டும், செய்தி சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், ஊடகங்களா இருக்கட்டும், எந்த ஊடகத்திலையும் பத்திரிகையா இருக்கட்டும், அது ஒரு வயசு பொண்ணா இருந்தா கூட பாடினார், சுஸ்மிதா மிக அருமையாக பாடினார் அப்படிதான் சொல்றது வழக்கம், அப்படிதான் எழுதுறது வழக்கம். இந்திரா காந்தி மறைந்தாள் ஏதாவது போட்டா டிவியை கொளுத்திடுவாங்க. என்ன அவள் இவள் என்று ஏகவசனத்திலே, ஆனா அதுதான் அவங்களுக்குரிய மொழி இலக்கண பிரகாரம் அவள் இவள் என்பதான் பெண்களுக்குள்ள அந்த விகுதி இழுத்து போட்டு தான் சொல்லணும். ஆனால் அதை மாற்றி ஆர் விகுதி சேர்த்து அவர் இவர் என்றுதான் இன்றைக்கு நாம் மீடியாக்களை சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறோம் இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அவள் இவள்னு போட்டு பார்த்துருக்கீங்களா? போட முடியாது. ஜெயலலிதா மறைந்தாள்னு போடக்கூடாது, பிரச்சனை ஆயிரும். பிடி உஷா தங்கம் வென்றாள்னு போட்டா பிரச்சனை ஆயிரும். இப்படி சமூக வலைத்தளங்களிலே இன்றைக்கு பெண்களை அவர் இவர் என்று மரியாதை விகுதி கொடுத்து சொல்லுகிற மரபை முதலாக பெரிய புராணம் தான் இந்த மண்ணிலே விதைத்தது. அதுக்கு முன்னால கிடையாது. அதான் நான் வள்ளுவன், இளங்கோ, கம்பன்ல இருந்தெல்லாம் எடுத்துக்காட்டு அதனாலதான் கொடுத்தேன். அது மாதிரி நீங்க எந்த இலக்கியத்தை பார்த்தாலும், சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, பக்தி இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, சேக்கிழார் பெருமானுடைய காலத்துக்கு முன்பு வரை பெண்கள் ஏகவசனத்திலே தான் குறிப்பிடப்பட்டார்கள். அந்த மரபை மாற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மரபு சேக்கிழார் பெருமான் இந்த மண்ணுக்கு தந்த ஒரு செந்நெறி. இது யாருக்கும் தெரியாது. நான் மகிழ்வுந்தில் வந்துகிட்டு இருக்கிறேன், கார்ல வந்துகிட்டு இருக்கிறேன். சாயங்காலம் நீங்க எஃப்எம் கேட்டவங்களுக்கு தெரியும், தருமபுரி எஃப்எம்ல இதுதான் கேள்வியே கேட்டாங்க. அவர் அந்த கேள்வி என்ன,
ஒரு பெரிய படைப்பாளி. அவர் குலோத்துங்கன் அவைக்களத்திலே இருந்தவர். அவருடைய இயற்பெயர் அன்மொழித்தேவர். என்ன, அவருக்கு அவர் ஒரு பெரிய தமிழ் பக்தி இலக்கியத்தை எழுதினார். இப்படி எல்லாம் ஒருத்தர் க்ளூ கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தர் குலோத்துங்க சோழங்கிறான், ஒருத்தன் கம்பருங்கிறான், ஒருத்தன் பாரதியாருங்கிறான், ஒருத்தன் வைரமுத்துங்கிறான், என்னென்னவோ சொல்றான். ஆனா கடைசியா இந்த ஊர் எல்லையை தொட்ட உடனே ஒரே ஒருத்தர் கரெக்டா. கேட்டீங்களா யாராவது மத்தியானம்? நீங்க மத்தியானம் ஒரு கேட்டீங்களா? ஏன்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. 1-2 ஆதாரம் வச்சு தான் பேசணும். ஏன்னா மேடையில் இன்னைக்கு பொய் சொல்றதையே புழப்பா வச்சிருக்கான். எல்லாம் மேடையில் ஏறிட்டாலே வாயில வர்றதெல்லாம் பொய்யா தான் பேசுறாங்க. அதுக்காக இப்போ சாட்சி 2-3 இருக்கு. கரெக்டா தருமபுரிக்குள்ள நான் நுழையிறேன், 4:15 நுழையிறேன். அப்போ ஒரு ஆள் கரெக்டா சொன்னாரு, அது சேக்கிழார் பெருமான் அப்படின்னு. அப்பதான் நினைச்சிட்டேன், தருமபுரி மண் கூட தமிழ் பேசுகிறது. வர்ற வழியெல்லாம் தெரியல, வர்ற வழியெல்லாம் தெரியாம தர்மபுரிக்குள்ள நுழையும் போது அது கிடைக்குது. அந்த இது சேக்கிழார் பெருமான் 12ஆம் நூற்றாண்டுல அவர் ஒரு சிஎம், சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். அப்போ மன்னர்கள் காலம். 2ஆம் குலோத்துங்க சோழன், அவனுக்கு இன்னொரு பேர் உண்டு, அனபாய சோழன். அவன் தான் இந்த தில்லை சிதம்பரம் இருக்குல்ல, அதற்கு பொன் வேய்ந்தவன் அவன் தான். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. தஞ்சாவூர் கோயில் பார்க்குறீங்களே, தஞ்சை பெருவுடையார் கோயில், உலகமே பார்க்கக்கூடிய, வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம். அதை ராஜராஜ சோழன் கட்டி அது முழுக்க தங்கத்தால கூரை போட்டிருக்கான். எவ்வளவு தங்கம் தெரியுமா? 500 கிலோ. 500 கிலோ தங்கத்தால அதை கவர் பண்ணியிருக்கிறான். எங்க போச்சுன்னா, நம்ம தான் வந்தவன் பூரா சுரண்டிட்டு போக விட்டோமே. முன்னால வந்தவெல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்கான், இப்ப இருக்கிறவனே சுரண்டிக்கிட்டு இருக்கான். அதான் வித்தியாசம். என்ன, வந்தவன் போறான். ஒரு பெரிய, நான் பேர் சொல்ல விரும்பல, என்ன, சில சபை நாகரிகம் கருதி ஒரு சமயத்தை சார்ந்த ஒரு பெரிய தளபதி அந்த இதையும் அந்த 500 கிலோ தங்கத்தாலான அந்த கூரையும் களவான்ட்டு போயிட்டாங்க. களவான்ல டைரக்டா போய் உடைச்சு அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு போனான். நம்மளால தான் எடுத்துட்டு போறியா, போயிட்டு போ, இந்த கல்லை வேணா கொடுத்து விடு, என்னை விட்டா போதும்மா. என்ன, அந்த மாதிரி தமிழை சகிப்புத்தன்மையில கழுதையை விட அதிகமாயிட்டான். என்ன, அப்ப அப்படி அள்ளிட்டு போயிருக்காங்க. அந்த இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 40,000 கோயில் இருந்திருக்கு. நம்புவீங்களா? தமிழ்நாட்டிலே மட்டும் இருந்த கோயில்களுடைய எண்ணிக்கை 40,000. ஆதாரம் இருக்கு, பெரிய புராணத்தில் ஆதாரம் இருக்கு. ஒரே ஒரு மன்னனே 80 கோயில் கட்டினான். அவன் 72 வயசு வரைக்கும் தான் இருந்தான். 72 வயசு வரைக்கும் மட்டுமே இருந்த ஒரு மன்னே 80 கோயில் கட்டியிருக்கான்னா, அப்ப 90 வயசு இருந்தவனா எவ்வளவு கட்டியிருப்பான்? என்ன, அது மாதிரி இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொன்னா அமெரிக்கான்னு சொல்றோம். அமெரிக்கான்னு அப்போ ஒரு கண்டமே இல்லை, கண்டுபிடிக்கவே இல்லை. கொலம்பஸ் தானே கண்டுபிடிச்சாரு. என்ன, அமெரிக்கா என்று ஒரு நாடே கிடையாது. இன்னைக்கு லண்டன், உலகத்தினுடைய கலாச்சார நகரம்னு சொல்றாங்கல்ல லண்டன், அதெல்லாம் ஒரு சின்ன மீன் பிடிக்கிற கிராமம். எப்போ ராஜராஜ சோழன் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி 500 கிலோ தங்கத்தால அதை கவர் பண்ணுகிற போது, லண்டன் ஒரு சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய கிராமம். உலகத்திலேயே மிக பணக்கார நாடுகள் என்று சொன்னால் தமிழ்நாடும் இலங்கையும் தான் அப்ப இருந்தது. உலகத்திலேயே பணக்கார நாடுகள் என்று சொன்னால் இந்த 2 தான். அதனால தானே எல்லாரும் கொள்ளையடிக்க இங்க வந்தான். நீங்க இங்க ஒண்ணும் இல்லைன்னா இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவ்வளவு பேர் இங்க கொள்ளையடிக்க இறங்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது ஒண்ணுதான் பணக்கார நாடாக இருந்தது, செல்வ செழிப்புள்ள நாடாக இருந்தது. அது உண்மை, நாம சொல்லல. சீனாவில இருந்து முதல்ல இந்தியாவை பார்வையிட வந்த யுவான் சுவாங், பாயான் போன்ற அந்த சைனீஸ் அந்த டிராவலர்ஸ் இருக்காங்களே, அந்த சீன யாத்திரிகர்கள், அவங்க எழுதி வச்சிருக்காங்க, உலகத்திலேயே மிக பணக்கார நாடுகளாக இருந்தது
இந்தியாவிலேயும் தமிழகமும் இலங்கையும் தான் மிக செல்வ செழிப்புள்ள நாடாக இருந்திருக்கிறது. அப்ப உலகத்தின் பல நாடுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகளையும் கைவண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தான். அந்த காலத்திலே பெரிய பெரிய தேர்கள் கப்பல்ல இங்கிருந்து போய் இங்கிருந்து கடாரம் மலேசியா போய் மலேசியாவில் வந்து இந்தோனேசியாவை தாண்டி வியட்நாமை தாண்டி கம்போடியாவுக்கு போய் அங்க போய் உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில் அங்கர்வாட்டை வந்து இங்க உள்ள ஒரு மன்னன் போய் கட்டியிருக்கான்னா அவன் எவ்வளவு படை வச்சிருப்பான், அந்த படைகளை ஏற்றி செல்றதுக்கு எவ்வளவு பெரிய கப்பல் இருந்திருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது டைட்டானிக்லாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு மேல் நாட்டு மோகம் அதிகமாயிருச்சு. டைட்டானிக் சிப்பெல்லாம் ஒரு சிப்பாயா? இங்க இருந்து படை வீரர்களை ஏற்றிட்டு போய் இன்னொரு நாட்டில் சண்டை போடணும்னா அந்த நாட்டு ஜனத்தொகை அல்லது அந்த நாட்டு படைத்தொகையை விட அதிகமான வீரர்கள் பயணம் பண்ற கப்பலா தானே இருக்கணும், இல்லையா? இதெல்லாம் நான் சொல்றது கதை கிடையாது, புராணம் கிடையாது, வரலாறு. நீங்க உலகத்தினுடைய வரலாறு பதிவு பண்ணப்பட்ட வரலாறுலேயே கடாரம் வென்றவன் ராஜேந்திர சோழன் எழுதி வச்சிருக்கிறான். கம்போடியாவில் சூரியவர்மன் தான் அந்த கோயில். அண்மையில் நான் பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 3 மைல் போகணும், இங்க இருந்து 3 மைல் நல்லாம்பள்ளி வரைக்கும் போகணும், நல்லாம்பள்ளி இருந்து 3 மைல் அங்கிட்டு போகணும், அங்கிட்டு இருந்து 3 மைல் இங்க போகணும், இங்கிட்டு இருந்து 3 மைல், இவ்வளவு அளவுல ஒரே ஒரு கோயில். 2012 வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த கேமராவாலையும் இது வரைக்கும் படம் பிடிக்க முடியல அந்த கோயிலை முழுசா. வானத்தில் போய் தான் படம் எடுத்து நமக்கு அனுப்புறானுங்க. அது கட்டணம் யாரு? ஒரு தமிழன், இங்கிருந்து போன ஒரு தமிழ் மன்னன். எங்க சீனாவுக்கு சீன பெருஞ்சுவர் அதை பார்க்கணும்னு ஆசை. ஒரு தடவை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க ஷாவோலின் டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிளை வந்து போய் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க உள்ள நண்பர்கள். சீனாவிலேயும் தமிழ் சங்கம் இருக்குது, அங்க கூட்டிட்டு போறாங்க. வாசல்ல உள்ள நுழையும் போது நான் சொல்றது உண்மை, சீனாவுக்கு போயிட்டு வந்தவங்களை கேட்டா தெரியும், இல்லை நெட்ல இணையத்தில் தேடினாலே கிடைக்கும். உள்ள ஷாவோலின் டெம்பிள்ல உள்ள நுழையும் போது ஒரு கண்ணாடி பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள 2 செருப்பு, தங்கத்திலேயோ ஏதோ ஒரு ஆர்னமெண்டலா அலங்காரமா 2 செருப்பு, ஒரிஜினல் செருப்புல செருப்பினுடைய வடிவம் நம்ம பெருமாள் பாதமெல்லாம் வைக்கிறோம்ல அது மாதிரி 2 செருப்பு வச்சிருக்குது. போறவங்க பூரா அதை தொட்டு கும்பிட்டு அதை சுற்றி வந்துட்டு போகிறான். எல்லாரும் கும்பிட்றாங்களே, நானும் போய் கும்பிட்டேன். என் கூட வந்து சொன்னார், யார் செருப்பு தெரியுமான்னாரு. யார் செருப்புன்னு? உலகத்திலேயே இன்னைக்கு ஜனத்தொகையில் 1ஆம் நம்பரில் இருக்கக்கூடியது சைனா. நம்ம இது 135 கோடி, அவன் 152 கோடியை தாண்டிட்டான். உலகத்தினுடைய மொத்த ஜனத்தொகையே 730 கோடி தான். அதில் நம்ம 2 நாடுமே வந்து 1/3 இருக்குது. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனத்தொகை அதிகம் உள்ள அந்த சீனாவில் அந்த ஷாவோலின் டெம்பிள்ல அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள 2 செருப்பு வச்சிருக்கேன். இது தொட்டு கும்பிட்டோன்னு பக்கத்தில் சொன்னார், யார் செருப்பு தெரியுமா? யார் செருப்புனா இது ஒரு தமிழனுடைய செருப்புன்னாரு. யாரு? இங்க இருந்து போன போதி தர்மர். கள்ளக்குறிச்சி முருகதாஸ் படம் எடுக்கிற வரைக்கும் போதி தர்மரை பத்தி நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? யார் தப்பு? நம்ம தப்பு தானேயா? சொல்லி கொடுத்துருக்கணும்ல. இங்க இருந்து ஒருத்தன் போய் அந்த நாட்டில் மங்கோலியர் படையெடுப்பால பாதிக்கப்பட்ட அந்த சைனாவில் உள்ள மக்களுக்கு இங்க இருந்து போய் தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்து அதுக்காகவே ஒரு ஷாவோலின் டெம்பிளையும் வச்சு பயிற்சிகளை கொடுத்ததுக்காக அவரை தெய்வத்தை வழிபடுற மாதிரி அவருடைய செருப்பை உள்ள சிலையும் இருக்குது. போய் தர்ம சிலை, ஆழ்வார் சிலை, அவர் செருப்பை வச்சு அங்க வழிபாடு செய்யறாங்க. கள்ளக்குறிச்சி முருகதாஸ் கூட இந்த லென்த் அதிகமானதுனால பாதியில வெட்டிட்டாரு. அவன் சீடர்களே விஷம் கொடுத்து கொன்றாங்கல்ல, கொன்னதுக்கு அப்புறம் அவரை பாடியை வந்து ஒரு பெட்டியில வச்சு புதைச்சிட்டாங்க. புதைச்சு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு சீனை வேகமா ஓடி வந்தான். டேய், நம்ம கொலை பண்ணோம்ல, அவர் உயிரோட இருக்கிறாரு, வியட்நாம் பார்டர்ல நான் போய்கிட்டு இருக்கதை நான் பார்த்தேன்ட்டான். உடனே இவங்க 10 நாளைக்கு அப்புறம் ஓடி போய் புதைக்குழியை பிரிச்சு அந்த பெட்டியை உடைச்சு பார்த்துருக்காங்க. உள்ள ஒரு சாம்பல் கூட கிடையாது, எலும்பு கிடையாது, ஆள் இல்லை, ஒரே ஒரு செருப்பு மட்டும் வந்திருக்கு. அதனால நீங்க போய் தர்மர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு மட்டும் கம்புல தொங்க விட்டுட்டு போவார்.
அந்த சீடன் வந்து ஒரு செருப்போடு அவர் போகிறத பார்த்துருக்கலாம். அந்த செருப்பை தான் அவன் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நாடு ஒரு தமிழனுடைய கால் செருப்பை வணங்குகிறது என்று சொன்னால் தமிழனுக்கு எவ்வளவு பெரிய பெருமை இல்லையா? அப்ப தேசம் கடந்து எல்லா மதங்களும் சமயங்களையும் இணைத்ததான் நம்ம இது இருக்கு. நீங்க நம்ம குழந்தைகளுக்கு சேக்கிழார் பெருமானை பற்றி நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய அவலத்தில் 90% அவலம் மாறி இருக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பையனை கூப்பிட்டு உலகத்தினுடைய முதல் போராளி யார் அப்படி கேட்டு பாருங்க. ஸ்கூல்லையோ காலேஜிலோ படிக்கிற பையனை கூப்பிட்டு உலகத்தினுடைய முதல் போராளி யார் என்று கேட்டா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? சேகுவாரா. அவர் நம்மளோட சேருவாரா? சேகுவாராங்கிறான். ஒரு 77 வயசு கிழமை மேல கூட துண்டு கிடையாது, இடுப்புல மட்டும் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒருத்தன் போய் அரசன் உன்னைய கூப்பிடுறான் இருக்கும், நான் வர முடியாது அப்படின்னு இருக்கிறாரு. ஏய், நீ அவனுடைய குடி தானே, அவனுடைய குடிமக்கள்ல ஒருத்தர் தானே, உன்னைய ராஜா கூப்பிடுறான்னா நீ அவனுடைய குடிமக்கள்ல ஒருத்தனா இருக்கக்கூடிய நீ வரணும்ல. அரசனுடைய ஆணையை மீறலாமா? நீ அவனுடைய குடி தானே ஆக்கும் போது இவர் அமைதியா சொன்னாரு, நாம் ஆர்க்கும் குடியல்லோம். யார் சொன்னது? உங்க அரசனுக்கு நான் குடின்னு சொன்னா, நாம் ஆர்க்கும் குடி, யாருக்குமே குடி இல்லை. சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் நாம் குடி அல்ல. நாம் ஆர்க்கும் குடியல்லோம். நான் யாருக்கும் குடிமகன் அல்ல. தலையை வெட்டிடுவான். ஏன்னா அப்ப முடியாட்சி காலம், விசாரணை கிடையாது, கோர்ட்டு கிடையாது, அரசன் தான் நீதிமன்றம். அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், தலையை சீவிடலாம். அது அவன் வந்தேன்னு சொல்றான். நாம் யாருக்கும் குடியல்லோங்கிற இது அரசன் காதில் வந்தா தலையை வெட்டிடுவானா? நமனை அஞ்சோம், நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். சிவதீட்சை எடுத்தவர்களுடைய உடம்பை கூட வாங்கி செல்வதற்கு யமதர்மராஜாவுக்கே பவர் கிடையாது. நீங்க தீட்சை இறக்காம அவனுடைய உடம்பை கூட தொட முடியாது. எல்லாம் இப்போ வந்து பிறந்தநாள ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். பிறந்தநாள நம்ம அதுவும் கேக்கு, பெரிய பெரிய கேக்கு, அதில் எத்தனை வயசோ அத்தனை வயசுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு மெழுகுவர்த்தி நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை போய் ஊத சொல்லுவாங்க. யார்? நம்ம தான் சொல்கிறோம். பையனுக்கா தெரியும்? நாம தான் எங்கே ஊது அப்படிமா. அவன் அப்படியே எல்லாத்தையும் ஊதுவான். ஊதுனோடனே ஹாப்பி பர்த்டே, இளவு வீட்டில் பாடுற மாதிரியே ஒரு பாட்டு வச்சுருக்கான். அதுக்கு நல்லா கேட்டு பாருங்க, கண்ணை மூடிட்டு கேட்டு பாருங்க, நிச்சயமா அதே மியூசிக் தான். என்ன? ஹாப்பி பர்த்டே டு யூ. பிறந்த நாள் நல்ல நாள் தானையா? அது விளக்கை ஏற்றி வைக்கணுமா, இருக்கிற விளக்கை அணைக்கணுமா? விளக்கை ஏற்றுறது தான் மங்களம். இருக்கிற விளக்கையும் அணைச்சிட்டு எவ்வளவு பாட்டை பாடிட்டு இருக்கலாமா? ஆனா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. உண்மையிலேயே வந்து பிறந்த நாளை நம்ம கொண்டாடக்கூடாது. நீங்க பெரிய மகான்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆதீனங்கள், இவங்கெல்லாம் அவங்க குரு பூஜையெல்லாம் வருதுல்ல, இல்லை இந்த 63 நாயன்மார்கள் குரு பூஜை வருதுல்ல, இதெல்லாம் அவங்க பிறந்த நாள் கிடையாது. அவர்கள் ஜனித்த ஜென்ம நட்சத்திரம் கிடையாது. அவங்க முக்தி பெற்ற நாளை தான் கொண்டாடுறாங்க. சுருக்கமா சொல்றேன், இந்தியா எப்ப சுதந்திரம் அடைஞ்சது? எதுக்கடா ஒரு வாத்தியார் மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு? அது ஒன்றாவது நமக்கு ஞாபகம், ஒரு இந்திய குடிமகனுக்கு அதாவது ஞாபகம் இருக்கணும்ல. 1947 ஆகஸ்ட் 15 நல்லா தெரியும்ல. ஏன்னா என் பையன் ஒவ்வொருத்தரும் 40ம்மா 45ம்மா ஏன்னா என்னென்ன சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவுடைய சுதந்திர தினம் 1947 ஆகஸ்ட் 15. இது எல்லாருக்கும் தெரியும்ல, தெரியும்ல. இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், இந்தியா அடிமைப்பட்ட நாள் எது? இந்தியா விடுதலை சுதந்திரம் பெற்றதுன்னா அதுக்கு முன்னாடி அடிமையா தானே இருந்திருக்கு.
அது எப்ப அடிமைப்பட்டது அந்த தேதி யாருக்காவது தெரியுமா? இந்தியா அடிமைப்பட்ட தேதி யாருக்காவது தெரியுமா? அந்த தேதியை யாராவது கொண்டாடுறோமா? இந்தியா இன்றைக்கு தான் அடிமைப்பட்டது அப்படின்னு கொடியேற்றி வச்சு எல்லாருக்கும் மிட்டாய் கொடுக்குறோமா? தேதியே நமக்கு தெரியாது. ஏன்னா அப்ப உயிர் பறவை இந்த உடம்பு என்கிற கூட்டுக்குள்ளே சிறைப்பட்ட நாள் பிறந்த நாள், அடிமைப்பட்ட நாள் பிறந்த நாள். அதை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உயிர் இந்த உடம்பிலே இருந்து, ஏன்னா ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. மானுடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் போகும் வெந்துதான் தீரும். கண்ணதாசனை தவிர பகவத்கீதை இவ்வளவு எளிமையா சொல்ல முடியாது. என்ன அப்ப உயிருக்கு அழிவு கிடையாது. இந்த உடம்பு மானுட சட்டை அழிந்துவிடும். இந்த ஆன்மா இந்த உடம்பு கூட்டிலே இருந்து விடுதலை பெறுகிற சுதந்திர நாள் தான் மரணம். அதுக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கோம். நமக்கு வருத்தமா இருக்குது. ஆனா போற ஆன்மா நிம்மதியா போகும்ல. மறுநாள் காலையில இருந்து கடங்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. அந்த குறைஞ்ச வச்ச நிம்மதியாவது இருக்கும்ல. அவன் நிம்மதியா போல. பட்டினத்தடிகள் ஒரு ஊருடைய போய்கிட்டு இருந்தாரு. அங்க ஒரு கூட்டமா எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல கூட்டமா இருந்து எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டு வாசல்ல. இவர் போனாரு. போன உடனே கூட்டத்தை கலைச்சிட்டு பார்த்தாரு. அங்க ஒருத்தர் மூச்சு விட மறந்துட்டான், செத்து போயிட்டான். சொந்தக்காரெல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். இவர் போனவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சொந்தக்காரங்களும் கோவம் வந்துருச்சு. எந்திரிச்சு ஒரு துண்டை பிடிச்சி, அப்ப சட்டையெல்லாம் கிடையாது, துண்டை பிடிச்சி அடிக்க போயிருக்காங்க. எதுக்குள்ளே அடிக்க வர்றீங்கன்னு உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, சொந்தக்காரன் செத்து போயிட்டான்னு வருத்தத்தில் இருக்கிறோம், நீ எதுக்கே சிரிச்சேன்னா. இவர் பட்டினத்தடியில் கேட்டாரு, உங்களிலே யார் சாகாமல் நிலையாக இந்த உலகத்தில் இருக்க போறது யாரு? இன்னைக்கு அவனுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு, நாளைக்கு உனக்கு கிடைக்கும், நாளை கழிச்சு இன்னொருத்தனுக்கு கிடைக்கும். எல்லாரும் அங்கே போய்த்தானே சேர போறீங்க. எவனாவது சாகாம சாஸ்வதமா இங்கே இருக்க போறீங்களா? சாகாமல் சாஸ்வதமா இந்த உலகத்துல இருக்க போறவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் கையை வச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மரணம் என்பது இறைவன் நமக்கு தந்த பெரிய வரம். நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் உங்களுக்கு 1000 வயசு கொடுத்துறாங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளையில உங்களை எப்போ வழி அனுப்புறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது உண்மை, நான் சொல்வது யதார்த்தம். எங்க 70-80 வயசுலயே அப்பா அம்மாவை பார்க்க முடியாம தானே முதியோர் இல்லத்துல கொண்டு போய் தள்ளுறான். அவன் 1000 வருஷம் வரைக்கும் நம்மளை பார்ப்பானாங்க. எனக்கும் பையன் இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. பொண்டாட்டியே விஷம் வச்சு கொண்டுருவா, இந்த லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கா, ஒரு நல்லது இடத்துக்கு போக முடியல. உண்மை. அதனால மனுஷன் மரியாதையோட போறதுக்காகத்தான் இறைவன் அந்த 60-70 வயசுல நம்மளை தூக்கிட்டு போயிடறான் இல்லையா? நீங்க 1000 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ முடியுமா? வாழ்ந்தா அவனுக்கும் தொல்லை, மற்றவங்களுக்கும் தொல்லை. அப்ப பட்டினத்தடியில் கேட்டாரு, இந்த கூட்டத்தில் யார் சாகாமல் நிலையாக இருக்க போறது யார் அப்படின்னு கேட்டார். ஒருத்தரும் பதில் சொல்ல. இன்னைக்கு அவன் செத்துட்டான், நாளைக்கு நீ சாக போற. செத்து கிடக்கிற படத்துக்கிட்ட சாக போற பணம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கே, இதை விட பெரிய காமெடி ஏதாவது உண்டா? நீங்க சிந்திங்க. இப்போ ஒரு 8 நாளைக்கு முன்னால என் கூட பிறந்த அண்ணன் தூக்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். உயிர் போயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? என்ன உயிர் போனதுக்கு பிறகு நாம உட்கார்ந்து அழுகிறோமே, அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லைன்னு சைவம் சொல்லுது. பத்தும் புகுந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் ஓடி ஆடி முந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பினங்கள் கத்தும் கணக்கென்னகான் கரியிலாபுரி காலத்தியன் நாம் பட்டியலிட்டார். மரண நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் வரும். அதை வரவேற்க எப்பவுமே ரெடியா இருக்கணும். ஐயோ வந்துருவானு வராம போவான். அவனுக்கு கையில் விட்டு கொடுக்கறதுக்கு அவன் மந்திரியா எம்எல்ஏவா? கபில ரகவல் நீங்க எல்லாம்
பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நல்லா 7 வயசுல எங்கள் அப்பா கபில ரகவல் சொல்லி கொடுத்தாங்க. மனுஷனுடைய வாழ்நாள் தெரியுமா 24 மணி நேரம் இருக்கிறதே, அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். நீங்க 24 கோடி தொலைஞ்சாலும் திரும்ப சம்பாதிச்சலாம். ஆனா இன்னைக்கு 24 மணி நேரம் தொலைஞ்சா உங்களால எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நாளை திரும்ப சம்பாதிக்க முடியாது. இதே 2019 வருஷம் ஏன் ஒரு நிமிஷத்தை கூட சம்பாதிக்க முடியாது. இதே 2019 வருஷம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி மணி 7:50. நான் கேட்கிறேன், இதே 2019 வருஷம் இதே நவம்பர் மாதம் இதே 29ஆம் தேதி 7:30 மணிங்கிறது திரும்ப வருமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போனது போனதுதான், தொலைஞ்சதுதான், திரும்ப வரவே வராது. ஆனால் இருக்கிற காலத்துக்குள்ள நல்லது செய்ய பழகிக்கணும். செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பினங்கள் கத்தும் கணக்கென்னகான் கரியலாபுரி காலத்தியன். 24 மணி நேரம் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து. 60 வயசு நான் வாழ்றேன். ஒரு காலத்துல 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. சும்மா பாரமா இருந்து லொக்குன்னு இருமல ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எங்க மாமியாரோட அம்மா அவங்க இப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனாங்க. அவங்க 92 வயசு சாகும்போது 90 வயசு வரைக்கும் ஊசியில் நூல் கோர்ப்பாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது தலாணி உரை கிழிஞ்சிருந்தா எடுத்து தைப்பாங்க. தலாணி உரை ஏதாவது கிழிஞ்சிருந்தா அதை எடுத்து தைப்பாங்க. இல்லை அங்கனக்குள்ள ஏதாவது குப்பை கிடக்கா, கால் நடக்க முடியாது, விளக்குமாறு எடுத்துட்டு அப்படியே சப்பாடி மாதிரி ஊர்ந்து போய் அதை பெருக்குவாங்க. இன்னைக்கு நம்ம குனியாம பெருக்கிறதுக்கே இவ்வளவு நேரத்துக்கு விளக்குமாறு கண்டுபிடிச்சிருக்கான். விளங்குமாயா நாடு இவ்வளவு நேரத்துக்கு. அதுவும் இல்லைன்னா மிஷின் வேற. அது என்ன, எங்க மாமியார் 90 வயசுல ஊசியில் நூல் கோர்ப்பாங்க. எனக்கு இந்த சட்டையில மேல் பட்டன் அந்து போச்சு. ஒரு கல்லூரி, அதுவும் மகளிர் கல்லூரியில் முதல்வராக இருக்கிறோம். பட்டன் ஃபுல்லாக போடாமல் போக முடியாது. அதனால உட்காந்து ஒரு நாள் என் வைப்பு என்னை விட 3 பங்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில், இப்போல்லாம் காலேஜோட பள்ளிக்கூடத்தில் நிறைய சம்பளம் தர்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாங்குறாங்க. ஏன்னா ஒரு பெரிய தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரபலமான பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறான். என்னோட 3 பங்கு சம்பளம் அதிகம். அதனால அவளை வேலை வாங்க முடியுமா என்ன? அதனால நான் ஊசியில் நம்மளே கோர்ப்போம் சொல்லி இப்படி கோர்த்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். 1/2 மணி நேரமா அவள் அங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டே இருக்கிறா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. பக்கத்துல என்னன்னே கேட்கல. அப்புறம் இறக்கப்பட்டு, எப்பமாவது பெண்களுக்கு இறக்க வரும்ல என்ன, அப்போ பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லடி இந்த பட்டன் அந்து போச்சு என்ன, அது தைக்கணுங்கிறக்காக தான் ஊசியில் நூல் கோர்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு. அவள் தலையில் அடிச்சு ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஊசியாவது காக்க நம்ம நூல் கோத்துக்கிட்டு இருக்கோம் என்ன. அவன் சொன்னான், ஒரு நாளைக்கு நைட்டு இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க 10 மணிக்கு படுக்க போகுது, காலையில் 9 மணி 10 மணி வரைக்கும் அந்த கடமைகள்ல தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். நைட்டு 9லேருந்து காலையில் 9 வரைக்கும் என்னாச்சு? 12 மணி நேரம். அப்போ பாதி நாள் க்ளோஸ் ஆயிடுச்சா? 24 மணி நேரத்தில் பாதி நாள் இது 24 மணி நேரம். அதில் 12 மணி நேரம் தூக்கம், அது பற்றின கடமைகளே போயிடுது இல்லையா? அப்போ 100 வயசு ஒரு மனுஷனுக்குன்னு வச்சா 50 வயசு தூக்கத்திலே போயிடுது. 50 வயசு தூக்கம், அப்புறம் காலையிலேருந்து பள்ளி விளக்குறது, அந்த காலை கடன்கள் இதே போயிடுது. 50 வருஷம் அதை போயிடுது. 5 வருஷம் இருக்கே, அதை தத்தி புத்தி நடக்கிறதுக்கு பழகிறதுக்கே இதாயிரும். அதனால் அந்த 5 வருஷமும் நம்ம கணக்கில் சேர்க்க முடியாது என்ன. அதுக்கப்புறம் ஒரு 15 டீனேஜ்னு சொன்னால, 16, 17, அந்த டீன்னு முடியும், அதான் டீனேஜ். 12 வரைக்கும் டீனேஜ் இல்லை, 13, 14, கடைசி TEEN, 13, 14, 15, அப்புறம் எனக்கு கணக்கு தெரியாது என்ன. அந்த இதெல்லாம் டீன்னு முடியுது, அதான் அது டீனேஜ்னு பேரு. அந்த 15 வயசு வரைக்கும் அவன் யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். அப்ப 50, ஒரு மனுஷனுக்கு 100 வயசுன்னு வச்சுக்கிட்டா 50 வயசு தூக்கத்தில் போயிடுது, 5 வயசு சின்ன பிள்ளையா இருக்கையில போயிடுது. அதுக்கடுத்து 15 வயசு இளமையில, அது சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கேட்க மாட்டான் ஏன்னா 20. அப்ப 50, 20, 70 கழிச்சா ஒரு மனுஷன் 100 நல்லா கேட்டுங்க,
ஒரு மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தா அவன் உண்மையா வாழ்றது 30 வருஷம்தான். இப்ப நமக்கெல்லாம் 60 70 இந்த மாதிரி ரேஞ்சு குறைஞ்சிருச்சு. அப்போ உருப்படியா நாம உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை எத்தனை நாள்னு பார்த்தா 15 இருந்து 18 வருஷம் வரைக்கும் தான். இதை நான் சொல்லல, கபிலர் சொல்றாரு. கபிலர் அகவல், மனிதர்க்கு வயது 100 அல்லது இல்லை. மனிதர்க்கு வயது 100 அல்லது இல்லை. 100 வயசுக்கு மேல எவனும் வாழ்ந்ததா இல்லை. 1-2 பேர் ரேர் பத்திரிகை போடுவான், 120 பாட்டி கற்பம் தரித்தால்னு போடுறான். சரி, அதை விடுங்க. என்ன, மனிதர்க்கு வயது 100 அல்லது இல்லை. 50 இரவில் அகலும் துயிலினால் ஒட்டிய இளமையில் ஓரைந்து நீங்கும், யாக்கை இளமையில் 5 நீங்கும், நீக்கி இருப்பது 30. அவற்றுள் இன்புறு நாட்களும் சிலவே, அதான்று துன்புறு நாட்களும் சிலவே. அதனால் பெருக்கார் ஒத்தது செல்வம், பெருக்காற்று இடிகரை ஒத்தது இளமை, இடிகரை வாழ்மரம் ஒத்தது வாழ்நாள். ஆதலால் ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும். நாளை நாளை என்பீராகில் நம்முடைய முறை நாள் ஆவது மறியீர், நமனுடைய முறை நாள் ஆவது மறியீர். எப்போதாயினும் கூற்றுவன் வருவான், அப்போது அந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான், பொருளடும் போகான், சாற்றவும் போகான், தமரடும் போகான். நல்லார் என்ன நல்குரர் எழுதியான், தீயார் என்ன செல்வர் என்றொன்னான், தரியான் ஒருகணம் தருகனாளன் உடல் கொடு போவான், உயிர் கொடு போவான். ஏது கழுவீர் ஏழை மாந்தர்கள் உடல்நிலை இழந்து அழுவீர் என்றால் உடல்நிலை முன்பும் கண்டீர் இன்றும் கண்டீர். இப்படி 28 வரைக்கும் இருந்தார். ஆக நீர்க்குமிழி மாதிரி இங்க வாழ்க்கை ஒரு பபிள். நீர்க்குமிழி வாழ்க்கைன்னு சொன்னாங்களே, அது என்ன காரணம்னா பார்க்க பெருசா 100 வயசுன்னு தெரியும், ஆனா உருப்படியா அவன் வாழ்றது 30 வயசு. அதுலயும் 1000 பேரை அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம்? ஏன்னா உனக்காக இறைவன் கொடுத்தது 30 வயசு தானே, அந்த 30 வயசு ஒழுங்கா வாழ வேண்டாமா? அப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் தான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அதை சேக்கிழார் பெருமான் சொன்ன காரணத்தினால்தான் சேக்கிழார் பெருமான் வடித்து தந்த அந்த 63 நாயன்மார்கள் வையத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்த காலத்தினால்தான் வானுரையும் தெய்வத்துள். சிவங்கோயிலுக்கு போனா இருக்குல்ல 63 நாயன்மார்கள், அவர்களாம் மனிதர்களாக பிறந்தவர்கள், மண்ணுலகிலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் யாரும் இறைவனை தேடி போகவில்லை. சைவ திருமுறைகள் 12 திருமுறைகளிலே சிவபெருமானை பற்றி பாடாத ஒரே திருமுறை பெரிய புராணம் தான். சிவபெருமானை பாடாமல் மற்றெல்லாம் சிவபெருமானை தான் பாடிச்சு. அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவதம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனைகடலில் குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. அப்பர் தேவாரம். எல்லா திருமுறைகளும் இறைவனை பற்றி சிவனை பற்றி தான் பாடியது. ஆனால் சிவனை பற்றி பாடாமல் மனிதர்களை பற்றி பாடிய ஒரே திருமுறை 12ஆம் திருமுறை சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருமுறை. அதுக்கு அவர் வச்ச பேரே திருத்தொண்டர் புராணம் தான். பெரிய புராணம் அப்படின்னு பின்னால வந்துருச்சு. இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டின் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருள் போக்குகின்ற செங்கதிர் அவன் போல் செய்யும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். யாரு? சேக்கிழார் பெருமானே இந்த நூலுக்கு என்ன பேர்னு சொல்லிட்டாரு. பெரிய புராணத்தை நான் எழுத்தண்ணி படிச்சேன். 12 ஆண்டுகளா பெரிய புராணத்தை இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு அதுல இருந்து செய்தி கிடைக்குது. நம்முடைய குழந்தைகளுக்கு அதை ஈழத்தமிழர்கள் அதை செய்யறாங்க, உலகம் பூரா செய்யறாங்க. அங்கேயும் செல்போன் இருக்குது, அங்கேயும் டிவி இருக்குது. ஆனால் நீங்க வெளிநாடு போனவங்களுக்கு கேட்டு பாருங்க, அவர்கள் நாட்டிலே யூரோப்பு கண்ட்ரிஸ்லாம் டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஜெர்மன் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அங்கே உள்ள ஈழத்தமிழர்கள் இல்லங்கள்ல தான் தங்கியிருக்கேன். அப்படி ஒரு நல்ல பழக்கம் தெரியுமா? இந்த செல்போனை பிள்ளைங்க சாயங்காலம் 4:30 to 5:30 ஸ்கூலுக்கு போயிட்டு பெரிய ரேக் இருக்கும்,
வீட்டில் 5 பிள்ளைங்க இருந்தால் 5க்கும் தனித்தனி செல்ஃபோன், எல்லாம் ஆப்பிள் ஐஃபோன் தான். 80,000 85,000 ஃபோன் தான். ஆனால் 4:30 மணிக்கு அந்த பிள்ளைங்க வந்தால் அதை எடுத்து ஒரு 5:30 அல்லது 6 மணி வரைக்கும் அது கூட ஏதாவது ஜென்ரல் நாலேஜ் கேம் இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம், வாட்ஸ்அப்லாம் பல ஃபோனில் இல்லவே இல்லை அங்கே. ஏன்னா இதை மட்டும் அந்த அக்கா ஃபோனை தம்பி எடுக்க மாட்டான், தம்பி ஃபோனை அக்கா எடுக்க மாட்டான், அண்ணன் எடுக்க மாட்டான், யாரும் எடுக்க மாட்டான். அவங்களுக்கு தனி ஃபோன் இருக்கும், அதை எடுப்பாங்க. அந்த 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் 2 மணி நேரம். அதுக்கப்புறம் அவங்க சப்ஜெக்டை படிக்க போயிடுவாங்க, வேறு வேலைகளை பார்க்க போயிடுவாங்க. திரும்ப காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப 4:30 மணிக்கு வருவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் மேடையில் போய் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஒரு புனிதமான மடியில் 1.5 மணி நேரத்துக்கு மேலே செல்போனை உபயோகப்படுத்துகிற குழந்தைகள் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. இங்கே படுக்கும்போதும் தடவுறானே, பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னால் செல்லை தேய்ச்சிக்கிட்டுனா அந்த குடும்பம் எப்படியா விளங்கும்? யோசிச்சு பாருங்க. எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை, அதுக்கு வந்து 1 வயசு தான். இப்போ மொட்டை போட்டு வந்திருக்காங்க. அதுக்கு செல்போனை காட்டினா தான் சோறு விட்டுறாங்க. இப்போ 2-3 பேர் சிரிக்கிறத பார்த்தா எப்படா நம்ம வீட்டு கதையெல்லாம் இவர் கரெக்டாக சொல்கிறாருன்னு. என் பேத்தியும் அப்படித்தான் பண்ணுறா. என்ன செல்போனை காட்டேன், என்ன நான்லாம் இவ்வளோ வளர்ந்துருக்கமே, செல்போனை பார்த்தா சோறு விட்டணும். எங்கள் மேலே 5 பிள்ளைங்க தின்னு இல்லைன்னா கழுதை எங்கேயாவது போயிடுவா. இப்போ செல்போனை காட்டி சோறு போடுறாங்க. கெடுக்கிறது நாம தாங்க. அது பிறக்கும்போது செல்போனையோடய வந்தது. நாம் அதுக்கு சின்ன வயசுலேயே தனியாக ஒரு ரூமை கொடுத்துறோம், அதுக்கு லேப்டாப் கொடுத்துறோம், அதுக்கு செல்போன் கொடுத்துறோம், 24 ஹவர்ஸ் இன்டர்நெட்டை கொடுத்துறோம். தனி ரூமில் நம்ம அடைக்கிறோம். அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளை தனி ரூமில் கொண்டு போய் அடைச்சிடறான் முதியோர் இல்லத்தில் போய். இப்போ முதியோர் இல்லத்துக்கு நாம அதான் சொன்னேன், தீதும் நன்றும் பிறதர வாரா. நீங்க பிள்ளைகள்கிட்ட என்னத்தை விதைக்கிறீங்களோ அதை அவனை நீங்க தனி ரூம்ல அடைச்சிங்கல்ல, அவனை கேட்டா அடைச்சிங்க இல்ல. அப்போ உங்களை அவன் தனி ரூம்ல கொண்டு போய் அடைக்கும் போது உங்களுக்கு ஏன் ஆத்திரம் வருது? தீதும் நன்றும் பிறதர வாரா. எப்படியெல்லாம் எந்த சம்பவத்துக்கும் நீங்க கணியன் பூங்குன்றனை கொண்டு வந்து பொருத்தலாம். அப்போ பெரிய புராணத்தை எழுத்தண்ணி படிச்சு, இது ஒரு கூட்டத்தில் தெரியாமல் சொல்லிவிட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சு பெரிய புராணத்தை எழுத்தண்ணி படிச்சிங்களா? ஆமாம், எழுத்தண்ணி தான் படித்தா. எத்தனை எழுத்து இருக்குன்னா நான் ஒன்று 4286 × 63 பெருக்கி பார்த்துக்கணே. ஏன்னா பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாறு, 3ஆம் நூற்றாண்டிலே இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த 63 நாயன்மார்களையும் 9 தொகையடியார்களையும் பற்றி 12ஆம் நூற்றாண்டிலே சேக்கிழார் பெருமான் பாடுறார். 3ல இருந்து 9 நூற்றாண்டுக்குள்ள வாழ்ந்தவங்க, அவங்க வாழ்ந்த காலத்தில் பாடல சேக்கிழார் பெருமான். அவர் அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் கழிச்சு தான், 3 நூற்றாண்டுகள் கழிச்சு தான் அவர் பிறக்கிறாரு. சோழ மன்னன் குலோத்துங்க சோழ மன்னனுடைய அவைக்களத்தில் அவர் தலைமை அமைச்சராக இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் அங்கங்கே இருக்கே, இதெல்லாம் தொகுத்து அதை ஒரு நூலா வடிங்கன்னு அரசன் சொன்னா. அதனால இவர் ஒரு முதலமைச்சராக இருந்த காரணத்தினால இப்பெல்லாம் வெளிநாடு போறாங்கல்ல, அவர் ஆனால் உள்நாட்டிலேயே சுத்தினார். உள்நாட்டில் ஒவ்வொரு இடத்துக்காக போனாரு. அந்தந்த இடத்துல நாயன்மார்கள் வாழ்ந்த இடத்துக்கு போய் அந்த கீரை பிரபாரம் ரொம்ப ரசிக்கிறாரு. ஆனால் சிரிக்கும் போது பார்த்து சிரிங்க, என்னை விலங்கத்தில் மாட்டி விட்டுறாதீங்க. அவர் ஒரு கவிதை எழுதி விலங்கத்தில் மாட்டிக்கிட்டாரு. அவர் கீரை பிரபாரம் தம்பி அரூர்ல இருந்து வந்திருக்காரு, என் பேச்சை கேட்கறதுக்காக. இப்படி சில பேர் இருக்கிறதுனால தான் நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, என்ன அவர் ஒரு இது என்னன்னாரு, அரசியல்வாதியும் ஆமையும் ஒன்றுதான், ஏனென்றால் இரண்டுமே ஓட்டுக்குள் தான் உயிர் வாழ்கிறதுன்னார் அவர் தம்பி. நம்ம உழைப்பு தான், நம்ம உழைப்பு தப்பா போகாதுல்ல, என்ன ரைட்டு அப்படி சொல்லிக்க வேண்டியதான். அவர் ஒருத்தரையும் சொல்ல மாட்டாரு, இல்லை அவரும் சொல்லுவார் தம்பியும். அப்ப 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றையும் அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போய் அங்கே உள்ள தரவுகளை எல்லாம் திரட்டி அவர் ரெடி பண்ணார். சரி, இந்த 63 பேர் இருந்தாங்கன்னு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெரிய புராணம் ஒரு விரி நூல் தான். அதுக்கு முன்னால அதுக்கு 2 நூல் இருக்குது. அதுக்கு முன்னால முதல்ல
இந்த 63 பேர் பட்டியலை 63 இல்லை, அப்ப 60 தான். இந்த 60 பட்டியலை யார் போட்டா அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருடைய வரலாறும் பெரிய புராணத்துல தான் வருது. பெரிய புராணம் தான் அந்த நிகழ்ச்சின்னு சொல்லுது. திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம்னு ஒரு மண்டபம், இந்த மாதிரி கல்யாண மண்டபங்களை அமுத்தி நாம சொற்பொழிவு நடத்துறோம்ல, அப்ப கோயில்கள்லயே மண்டபங்கள் இருந்தது. கோயிலே மண்டபங்கள் இருந்து அங்க இந்த மாதிரி கூட்டம், அதுக்கு சத் சங்கம்னு பேரு. இப்ப அதெல்லாம் குத்தகைக்கு விட்டு கடையாக்கிட்டாங்க வருமானத்துக்காக. கோயில்ல என்ன வருமானத்துக்காக கடையாக்கிட்டாங்க. ஒரு காலத்துல அங்க தேவாசிரிய மண்டபத்துல அடியார்கள் சிவனடியார்கள்லாம் ஒன்னா கூடி பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எல்லாரும் பெரிய புராணத்துல வரக்கூடிய ஒரு செய்தி எல்லாம் போய் அங்க கூடி இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல இருக்கிறாரு. அவரு அங்க போறாரு அந்த கோயிலுக்குள்ள நுழைகிறாரு. இந்த பக்கம் மண்டபத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க இறைவன் அங்க இருக்கிறான் எம்பெருமான். என்ன அந்த தியாகேச பெருமானை வணங்குறதுக்காக உள்ள நுழைகிறாரு. நுழையும் போது இங்க உள்ள சிவனடியார்லாம் பார்த்தா பெரிய பட்டை உத்திராட்சி குட்டையெல்லாம் போட்டு பெரிய ஜபர்தஸ்தா இருப்பாங்க. சாமியார்கள் அவ்வளவு இதா இருந்தாங்க. இவர் கொஞ்சம் அச்சப்பட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு அச்சம், இவ்வளவு பெரிய அறிஞர்கள் பெரிய மகான்கள் சிவனடியார்கள் இருக்கணும், நம்ம ஒரு சாதாரண, ஏன்னா எல்லாவற்றிலும் நன்றாம் பணிதல். அதனால சுந்தரமூர்த்தி சுவாமி பணிவோடு அவங்கள கவனிக்காம இல்லை, அவங்க கூட்டம் நம்மளோட பெரியது அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஒதுங்கி போனார். அதான் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு ஆள் பார்த்துட்டார். அவர் முன்கோபக்காரர், அவர் கேரளாக்காரர். அவரும் நாயன்மார்ல ஒருத்தர். அவர் பேரு விரண்மிண்ட நாயனார். விரண்மிண்ட நாயனார் அவர் கேரளா கொல்லத்தை சேர்ந்தவர். அவரும் அந்த அடியார்கள் கூட்டத்தில் ஒருத்தரா இருக்கிறார். அவர் இப்படி பார்த்தாரு, பக்கத்தில் பார்த்து கேட்டாரு, இவனை பார்த்தா சிவனடியார் மாதிரி தெரியுது, ஆனா இவ்வளவு சிவனடியார் இருக்கும்ல, நம்மளை மதிக்காம அவன் மட்டும் போறானே, நம்மளை மதிக்காம அவன் மட்டும் தனியா அவன் பாட்டுக்கு நம்மளை சட்டையை பண்ணாம போயிட்டு இருக்காரு, இவன் யாருன்னு கேட்டார். பக்கத்தில் இருந்தது, ஐயோ அவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிலாம் பெரிய கொம்பா முளைச்சிருக்கு, நம்மளாம் கண்டுக்க மாட்டாரோ அப்படின்னாரு. இல்லைங்க, அவர் பெரிய ரொம்ப பெரிய அருள் பெற்றவர் அப்படின்னாரு. எவனா இருந்தா என்னையா, சிவனடியாரை மதிக்காத எவனோ அவனை இந்த சிவனடியார் கூட்டத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன்ட்டாரு. சிவனடியார்களை மதிக்காதவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அவனை இந்த சிவனடியார் கூட்டத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன்ட்டாரு பிரம்மண்ட நாயனார். உன்னை பக்கத்துல இருந்து பதறி போய், ஐயா அவர் தம்பிரான் தோழர், சிவபெருமானுக்கு நண்பன், சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டர், சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமானவர், சிஎமுக்கு நெருக்கமானவர் மாதிரி. என்ன எனக்கு அடிக்கடி நான் சரி இதை விடுங்க, நான் அந்த காலத்தில் இருக்கேன். என்ன ரொம்ப நெருக்கமானவர் சிவபெருமான், உலகத்துக்கே அவன் தான் முதல்வர், முதலமைச்சர்ல முதல்வன். என்ன அந்த முதல்வனுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு அப்படின்னாரு. பிரம்மண்ட பார்த்தாரு, இப்படிப்பட்ட ஆளுக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கானா அவனையும் நான் தள்ளி வைக்கிறேன்ட்டாரு. யாரு? சிவபெருமான. இப்படிப்பட்ட ஆளுக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கானா அவன் மட்டும் எப்படி யோக்கியனா இருப்பான், அதனால அவனையும் தள்ளி வைக்கிறேன்ட்டாரு. சிவபெருமான் பார்த்து எந்திரிச்சு ஓடி வந்துட்டாரு. ஓடி வந்தார், வருவார். நாம் செலுத்துகிற பக்தி உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆண்டவனை தேடி போக வேண்டியவில்லை, ஆண்டவன் நம்மை தேடி வருவான் என்பது சேக்கிழார் பெருமான் படைத்த சென்னறி. அது நடந்தது. உள்ள புற்றிடம் கொண்ட அந்த தியாகேச பெருமான் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடி வந்துட்டாரு. இவர் உள்ள படி வைக்கிறாரு, சிவபெருமான் எதுக்க நிற்கிறாரு, நீங்க என்ன இங்க நிக்கிறீங்கன்னா, நீ ரொம்ப விலைக்கு வாங்குறதே உன் பொழப்பா போச்சு, என்ன ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்ட. அங்க ஒரு ஆள் கோவக்காரன் உன்னோட சேர்த்து என்னையும் தள்ளி வச்சுட்டான், போய் அவங்கள பாடிட்டு வான்னு அனுப்பினார். அப்பதான் திருத்தொண்ட தொகையை பாடினார். தெல்லைவாள் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், 11 பாட்டு. தில்லைவாள் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவர்க்கும் அடியேன். இதுல ஒரு நுட்பம் பாருங்க. முதல் வரி அந்தனர், இரண்டாவது வரி தாழ்த்தப்பட்ட ஜாதி, குலாளர் வகுப்பை சேர்ந்தவர். அப்ப நீ ஜாதியை சொல்லித்தான் பாடுவியான்னா மூணாவது வரி இல்லையே இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன்.